நம்ம ரவியும் ஸ்ருதியும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவி கேட்குறாங்க, "என்ன ஸ்ருதி, உனக்கு வந்துட்டு இந்த கேமில் வின் பண்ணாமல் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க, "இல்லையே, ஏன் ரவி கேட்குற?" அப்படின்னு. "இல்லை, உனக்கு அந்த கஷ்டம் எதுவும் இல்லையா? நம்ம பெஸ்ட்டு ஜோடின்னு அவார்டு வாங்கலையே, அதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லையா?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, "அப்படிலாம் இல்லை ரவி, ஆனால் நம்ம தான் லவ் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்கள்ல நம்மளுக்கு, அதுவே எனக்கு போதும், வேறு எனக்கு தேவையில்லை" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இல்லை, அண்ணனும் அண்ணியும் வாங்கியிருக்காங்களே" அப்படிங்க. "ஆமாம், நம்ம வீட்லேயேவும் அவங்க பெஸ்ட்டு ஜோடின்னு வாங்கியிருக்காங்களே, அப்புறம் என்ன, யார் வாங்கினா என்ன, நம்மளுக்கு தெரியும்ல நம்ம எப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லி இது பண்ணதுனால அவங்க பெஸ்ட்டு ஜோடியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ரவி" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும், "உனக்கு எதுவுமே கஷ்டமே தெரியலையா?" அப்படிங்காங்க. "ஏன், உனக்கு கஷ்டமாக இருக்கா?" அப்படிங்க. "இல்லை, சில பெண்கள்லாம் வந்து ஐயோ நம்ம வின் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நீ அது எதுவுமே இல்லாமல் கூலாக இருக்கே, அதனால் கேட்குறேன்" அப்படிங்க. "இல்லை ரவி, நம்ம வீட்லேயேவும் ஒருத்தவங்க பெஸ்ட்டு ஜோடின்னு வாங்கியிருக்காங்க, அதுவே போதும் நம்மளுக்கு. இன்னொன்று எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு குழந்தலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அதே டாப்பிக்கை அங்கே எடுக்கிருந்தா எனக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க என்ன தான் கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நீ அந்த மாதிரி டாபிக் எடுத்திருக்க தேவை கிடையாது. நீ அந்த மாதிரி சொல்லியிருந்தா எனக்கு கோவம் வந்துட்டு, எனக்கு எப்படி இருக்கணும்னு நினச்சேனோ அந்த ஆன்சர் தான் நான் பண்ணேன், நான் ட்ரூவாக தான் பண்ணினேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரவி, "சரி சரி விடு, இதை பற்றி எதுவும் பேசிக்காத, எதுவும் சொல்லாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இல்லை, நீ தானே ரவி ஆரம்பித்த, அப்புறம் என்னத்துக்கு நீயே விடு விடுன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, "உனக்கு ஏதாவது ஃபீலிங்காக இருக்குதா, அதாவது முத்துவும் மீனாவும் ஜெயிச்சது உனக்கு ஏதாவது ஃபீலிங்காக இருக்குதா?" அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரவி வந்து, "இல்லை இல்லை, எனக்கு முத்து ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அந்த அளவு தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்ம மீனாவையும் முத்துவும் பற்றி. பாவம், அவங்களுக்காண்டி ஒரு ரூம் கட்டுறதுக்கு எப்படியோ ஒரு 1,00,000 கிடச்சிருச்சு. ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த 1,00,000 அவன் ராவும் பகலுமா உழைக்கணும். அதனால் இப்போ பரவாயில்ல, 1,00,000 ரவுண்டாக கிடச்சிருக்குது. ரூம் கட்டுறதுக்கு எப்படினாலும் ரெடி பண்ணணும், நம்மளும் முடிஞ்ச அளவு கொடுக்கணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும், "ஆமாம் ரவி, நம்மளும் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்குன்னு ரூம் கட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் காசு கொடுப்போம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, இதை வேற நீ உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடாத" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் ரவி, நான் என்ன எல்லா விஷயமும் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், நீ சும்மா சும்மா எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே, "சரி விடு, நீ இதை பற்றி எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம முத்துவும் மீனாவும் வந்துட்டு காசை எடுத்துகிட்டு போய் அண்ணாமலை கையில் கொடுக்குறாங்க. என்னடா இது" அப்படிங்க. "அப்பா, நீங்கள் தான் முதல்ல ஆரம்பித்து வைக்கணும், இந்தாப்பா உன் கையில் கொடுக்குறேன் காசு, இந்த காசை நீ உன் நல்ல மனசோட கையில் வச்சுட்டு எனக்கு கொடுப்பா, நான் ரூம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, "டேய், இது நீ சம்பாரித்த காசுடா, நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து சொல்கிறாங்க, "அப்பா, நான் வாழ்க்கையிலேயே எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சாலும் இவ்வளோ காசு முழுசாக நான் பார்த்ததே இல்லைப்பா. அதே மாதிரி இவ்வளோ காசு நான் சம்பாரித்ததும் இல்லைப்பா. அதனால் நீ உன் கையால் வாங்கிட்டு என்கிட்ட கொடுப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய், நீ ரூம் கட்டணும்னு சொன்னேல, அதுக்கு நீ வச்சுக்கோ" அப்படிங்க. "இல்லைப்பா, இது உன் பையன் சம்பாரித்த காசுப்பா, நீயே வச்சுக்கோப்பா" அப்படின்னு அண்ணாமலை கிட்ட முத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவும் அண்ணாமலை கையில் வாங்கிக்கிறாங்க. வாங்கின உடனேவும் நம்ம மனோஜ் விஜயாவும் வர்றாங்க. வந்த உடனே முத்து சொல்கிறாங்க, "அப்பா, இதில் 1,00,000 இருக்குதுப்பா, நான் எவ்வளவு கார் ஓட்டி உழைச்சி கொடுத்தாலும் நான் இவ்வளோ காசு சம்பாதிக்க மாட்டேன்ப்பா. இதுக்கெல்லாம் எத்தனை மாதம் ஆகுன்னு தெரியாதுல்ல, அதனால் இப்போ பாருப்பா, முழுசாக 1,00,000 உன் கையில் கொடுத்துருக்கேன் பாருப்பா சம்பாரித்து" அப்படின்னு நம்ம மனோஜை பார்த்துக்கிட்டேவும் அண்ணாமலை கையில் அந்த 1,00,000 காசை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே
உடனேவும் அண்ணாமலை வந்து என்னடா இப்படி சொல்கிற, என்ன நீயே நல்லா காசு சம்பாதிக்கிற ஆள் தானடா, இப்போ தான் 1க்கு 2 கார் வாங்கியிருக்கிற, இதெல்லாமே மீனா வந்த யோகம் தானே, உனக்கு நல்லா அதிர்ஷ்டம் அடிச்சது தானே, ஒன்று நீ நல்ல உழைப்பாளிடா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் உனக்கு கிடச்ச இது பரிசு வேறு யாருக்கும் கிடச்சிருந்தாலும் எனக்கு திருப்தி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் சரிப்பா சரிப்பா, உன் ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கணும்ப்பா, வாமினா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த 1,00,000 எடுத்து அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டே உன் உண்டியலை எடுத்துகிட்டு வா, அப்பாவே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து அவங்க கையாலேயேவும் முத்து கொண்டுட்டு வர்ற உண்டியலில் காசை போட்டுடுறாங்க. போட்ட உடனேவும் அப்பா இதை பத்திரமா வச்சுருக்கணும்ப்பா, சாமி ஃபோட்டோக்கிட்ட வச்சுருக்கிறேன், எந்த திருட்டு பயலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமிக்கிட்ட போய் சாமி பூஜை ரூமில் போய் வச்சிடுறாங்க. வச்ச உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பிள்ளைன்னு இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து சொல்கிறாங்க. சொன்னோடனே ஐயோ அப்பா இப்படிலாம் சொல்லாதப்பா, சில பேர் இங்கே வெந்து போய் நான் கேமுக்கு போகும் போல் நீலாம் இந்த போட்டிக்கு போகாத, நீயெல்லாம் வின் பண்ண மாட்ட, நாங்கள் தான் பெஸ்ட்டு ஜோடி, நீலாம் என்ன படிச்சிருக்க, அங்கெல்லாம் நாலேஜ் உள்ளவங்க தான் கேட்பாங்க, நாலேஜ் உள்ளவங்க தான் பதில் சொல்லணும், உனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது அப்படி இப்படின்னு எப்படி என்னைய நக்கலாக பேசி கிண்டல் பண்ணாங்க, என்னையவும் மீனாவையும், பாருங்கப்பா நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, ஆமாம் நீ படிக்காதவன், நீ படிக்காதவ, அவன் ஒரு பூ கட்டுறவா, 2 பேரும் சேர்ந்து என்னத்தை சொன்னீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பிரேசை கொடுத்துட்டாங்க, உடனேவும் இங்கே வந்துக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து வந்துட்டு, ஆமாப்பா தோல்வியை எப்பயுமே இவங்கெல்லாம் ஒத்துக்கிறவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து, டேய் விடுறா, நல்ல மனசுக்கு நீ எப்பயுமே நல்லா இருப்படா, மீனா வேலை இருந்தால் போய் வேலையை பாருமா, இல்லை அப்படின்னா நீ வேலைக்கு வெளியில் போனோம் பூ கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து வந்துட்டு, அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, இன்றைக்கி மீனா வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நாங்கள் இன்றைக்கி 2 பேருமே ரெஸ்ட் எடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா ஏன்டா இன்றைக்கி என்ன வேலை இல்லையா அப்படிங்க, இல்லைப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், மீனாவும் அங்கே போட்டியில் நிறையா கேள்வி கேட்டாங்கப்பா, கேட்டதுக்கு அவ்வளோ அழகாக பதில் சொல்லிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மீனா வந்து நல்ல திறமையான பொண்ணுன்னு எனக்கு அப்போவே தெரியும்டா, அதனால தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு, இதுதான்ப்பா இந்த வீட்டில் யாருக்குமே மீனாவை பற்றி தெரிய மாட்டேங்குது, மீனாவை பற்றி சொன்னாலும் புரிஞ்சுக்கிறவும் மாட்டேங்காங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. சொன்னோடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் 2 பேரையும் மாற்றி மாற்றி நீங்களே புகழ்ந்துக்கோங்க, மற்றவங்க புகழ்ந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறணும், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்களே 2 பேரும் புகழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அப்பா விடுங்கப்பா, சில பேருக்கு நாங்கள் அங்கே போய் பெஸ்ட்டு ஜோடின்னு அவார்டு வாங்கிட்டு பரிசும் வாங்கிட்டு காசும் வாங்கிட்டு வந்தோம்ல, அதனால் சில பேருக்கு வயிறு எரியும்ப்பா, எரியட்டும் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் சரிடா முத்து, அது எப்பயுமே நடக்கிறதானே, என்ன உங்கள் அம்மா என்ன இப்போ இன்னைக்கு நேத்தாவா பேசிக்கிட்டு இருக்கா, உன் பேச்சை எடுத்தாலே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தானே இருப்பா, இருக்கட்டும் விடுறா முத்து, நீ போய் அடுத்த வேலையை பாரு, நாம் வெளியில் வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியில் கிளம்புறாங்க. கிளம்புன உடனேவும் நம்ம விஜயா வந்து அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, டேய் இது எத்தனை நாளைக்கு தான் இதை பற்றியே சொல்லி ஆடுவாங்கன்னு தெரியலையேடா, ஏண்டா உன்னை 4 டிகிரி படிக்க வச்சேனேடா, ஒரு கொஸ்டினுக்கு கூடமாடா ஆன்சர் தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அம்மா நான் நல்லா பெஸ்ட்டு இது கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் நான் கரெக்டாக சொன்னேம்மா, ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு நான் இப்படிலாம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும், ஆமாம் அங்கெல்லாம் விட்டுடு,
இங்கே வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு இங்கே வந்து பேசிக்கிட்டு திரி. நீ என்னத்துக்கு தான் இருக்கிறியோ தெரியல, உன்னை வச்சு ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருக்க முடிய மாட்டேங்கு, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி மனோஜ் சத்தம் போடுறாங்க. அம்மா அம்மா என்னம்மா நீயே இப்படி பேசுனேன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஏன்டா அங்கே தான் கொஸ்டின் கேட்டாங்களே, ஆன்சர் கரெக்டாக தான் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அம்மா நான் கரெக்டாக தாம்மா சொன்னேன், அங்கே உக்காந்துருக்குற ஆள் தாம்மா மாற்றி அவன் முத்துவுக்கு கரெக்டாக சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க.